எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரவுண்டு 3ல சீட் அலாட் ஆனவங்க காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், நவம்பர் 8ஆம் தேதி. எல்லாருமே காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். ஏன்னா நிறைய பேரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்ட முடியல. குறிப்பாக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால் போன ரவுண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும், 420 மார்க் வரைக்கும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால் எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிக்கிட்டு இருந்தது. போன ரவுண்டில் ரவுண்டு 3ல அதாவது 201 மார்க் வரைக்குமே எம்பிபிஎஸ் சீட்டு வந்து கிடைச்சிருந்துச்சு. நிறைய பேருக்கு சீட் அலாட் ஆயிருந்தது. குறிப்பாக வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லாம் 285 மார்க் வரைக்கும் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருந்துச்சு. சரி, ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய மாணவர்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான தகவலாக இருக்குது. ஏன் அப்படின்னா பணம் லட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் கேட்கறதுனாலையும், அதே போல் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிற பேரில் சும்மா ஒரு பேப்பரில் வந்து எழுதி நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அதை உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கணும். ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி அந்த இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் உங்களுக்கு டோட்டலாக வந்து டியூஷன் ஃபீஸை நாங்களே கவர்மெண்ட்டே கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய மாணவர்கள் காலேஜுக்கு போனாங்கன்னா கண்ட ஃபீஸு கட்ட சொல்கிறதாகவும், அதனால வந்து அவங்களால அந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றது போல பணம் கட்ட முடியாதனால நிறைய மாணவர்கள் சீட்டு வாங்கினவங்க எல்லாமே வேதனையோடு இருக்காங்கிறதா உண்மை. சீட்டு கிடைச்சவங்களுக்கு பணம் கட்ட முடியலையேன்னு வேதனை, சீட்டு கிடைக்காதவங்களுக்கு ஸ்டே ரவுண்ட்லாவது நமக்கு சீட்டு கிடைச்சிடாதாங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. சரி சார், தமிழ்நாட்டில் ஸ்டே ரவுண்டு எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவங்க எம்சிசி கொடுத்த ஷெட்யூலின் அடிப்படையில் நவம்பர் 11ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கு அதுக்கப்புறம் எல்லாமே ரிசல்ட் எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டேட்டில் மாற்றங்களும் வரலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் ஆல் இந்தியா கோட்டாவுக்கான ஸ்டே ரவுண்டுக்கான வேக்கன்சியெல்லாம் ரிலீஸ் பண்ணி அந்த கவுன்சிலிங் நடந்துக்கிட்டே இருக்குது. நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாவது டிலே ஆகுமா என்னங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அங்கேயுமே ரிசல்ட் வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் நவம்பர் 12ஆம் தேதி கொடுக்குறதாகவும், சீட்டு யார் யாருக்கெல்லாம் கிடைச்சவங்களோ அவங்க எல்லாமே நவம்பர் 13லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தெரியும் உங்களுக்கு, ஆல் இந்தியா கோட்டாவில் தமிழ்நாட்டில் மட்டுமே கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 31 எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியில் வந்துருந்துச்சு. அதை நேற்றே நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். உண்மையான விஷயம் என்னன்னாங்க, ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பொய் சொல்லணும் கவர்மெண்ட்டு? நம்ம கேட்குறது எல்லாம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ எல்லாருமே வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தனியார் கல்லூரி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தனியார் கல்லூரியை ஒழிக்கணும், தனியார் கல்லூரிகள் பண்ணக்கூடிய அட்டகாசம் வந்து தாங்க முடியலை, மாணவர்கள்ட்ட இவ்வளோ லட்சங்கள் கேட்கலாமா, எம்பிபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லட்சம் கேட்குறாங்களே, 5 லட்சம் கேட்குறாங்களே, இதெல்லாம் வைத்தறிச்சல் இல்லையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம்ல. இது நம்மளுக்குள்ள உள்ள கேள்வி. ஆனால் இந்த கேள்வியை நம்ம தனியார் கல்லூரிகளை பார்த்து கேட்கக்கூடாது, ப்ரைவேட் காலேஜை பார்த்து நம்ம கேட்கக்கூடாது. நம்ம கேட்க வேண்டிய இடம் இங்கே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனை பார்த்து தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க, பா அவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் உங்களுடைய இன்கம் 2.5 பிலோவுக்கு இருந்தால் நீங்கள் டியூஷன் ஃபீஸே பே பண்ண வேணாம், வருஷம் நீ ஃப்ரீயாக படி அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் இப்படி வாங்குறாங்களா, அந்த காலேஜ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன? அதான் கேட்குறேன், என்னன்னு கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் உண்மையாக ஒழுங்கா இந்த எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் சொல்லலை, உண்மையாக ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இந்த கேட்டகரியிலலாம் சீட்டு கிடைச்சவங்களுக்கு உண்மையான பணம் அவங்க போட்டிருக்கக்கூடிய பணத்தை தாண்டி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலுக்கு மட்டும்தான் வாங்குகிறோம் அப்படின்னு எந்த கல்லூரியாவது சொல்ல முடியுமா? ப்ரைவேட் காலேஜ் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அதை விட 5 லட்சம் 6 லட்சம்னு கூட தான் வாங்குறாங்க. ஸோ இதனால் வந்து பாதிக்கப்படுறாங்க மாணவர்கள். ஸோ நம்ம வந்து இது வந்து கேள்வி கேட்குறோம்னா என்ன கேள்வினா, நீ ஒழுங்காக அப்போவே சொல்லலாம்ல லெட்டரில், எப்பா இவ்வளோதான் ஃபீஸு, நீ எஸ்சி எஸ்சிஏ கன்வெர்டட் கிறிஸ்டின் அந்த 2.5 லட்சத்துக்கு பிலோ இன்கமில் இருக்கியா, உனக்கு வந்து ஃபஸ்ட்டு பணத்தை நீ தான் கையால் கட்டணும், அதுக்கப்புறம் வந்து உனக்கு கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் பணம் கொடுப்போம், நீ எடுத்து அதுக்கப்புறம் நீ வந்து இது பண்ணிக்க, நீ அவன்கிட்டயே கடனை வாங்கி பணத்தை கட்டு அப்படின்னு நீ லெட்டரில் அப்படி கொடுத்துருக்கணும். யார்? டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன். சரி, உண்மையான பணம் அவங்க சொல்கிற பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தனியார் கல்லூரி ஃபாலோ பண்ணுறாங்களா? போய் வேறு ஸ்டேட்லாம் பாருங்களேன். நம்ம ஸ்டேட்டை நம்ம வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. நம்ம ஸ்டேட்டில் வந்து இதுதான் ஒரு ஒரு கேவலத்தனமாக இருக்குது. நானும் வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லணும்னா இந்த வருஷம் நம்ம வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனாக மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம். சரி, இன்ஜினியரிங்கில் கேவலமாக போய் கிடக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தால் இது அதை விட கேவலம், செம கேவலமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாத ப்ரைவேட் காலேஜ் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு எல்லா ரூல்ஸும் இருக்குது. என்எம்சி எம்எம்சி இது எம்சிசி
அவங்க கவுன்சிலிங் எப்படி நடத்துறாங்க, இவங்க எப்படி கவுன்சிலிங் நடத்துறாங்க. அங்கேயும் நடக்குது தான், அங்கே இல்லைன்னா சொல்ல. தமிழ்நாட்டில் ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியார் கல்லூரிகளை உள்ள விடுறீங்க, தனியார் கல்லூரிகளை வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்குள்ளே வர வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, செக்யூரிட்டி டெபாசிட் கேட்குறீங்க, அந்த பணம் கட்டு இந்த பணம் கட்டு, இப்போ ஸ்டே ரவுண்டுக்கு வர லட்சமாக கட்டு. நீ உள்ள ஸ்டே ரவுண்டுக்கு வரணும்னா 5 லட்சம் ரூபா கொடுத்தா தான் எம்பிபிஎஸ் சீட்டை எடுக்க வரலாம், 2 லட்சம் ரூபா கொடுத்தா தான் நீ பிடிஎஸ் சீட்டு எடுக்க வரலாம், இது வரைக்கும் சீட்டு வாங்காதவங்க தான் உள்ள வரலாம், எங்கேயாவது சீட்டு வாங்கியிருந்தீங்கன்னா வர முடியாது. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடிய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஏன் தனியார் கல்லூரிகளில் இந்த பணத்துக்கு மேலே நீ 1 ரூபா வாங்கினாலும் உன் காலேஜ் மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு ஏன் வந்து சொல்ல முடியலை அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஸ்டே ரவுண்டில் நிறைய வேக்கன்சி வரப்போகுதுங்க. இவ்வளோ நேரம் நான் இப்படி பேசினேன்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த மாணவர்கள் அவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாயிருக்காங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாமுக்கு படித்து அவங்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி மார்க் வாங்கி அங்கேருந்து வேதனையோடு வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி கவுன்சிலிங்குள்ளே வேதனை மேலே வேதனைப்பட்டு அப்புறம் ரேங்கை பார்த்து மார்க்கெல்லாம் தேவையில்ல போல இருக்குது, ரேங்கை வச்சு தான் இங்கே சீட்டு கொடுக்குறாங்க, நம்ம ரேங்க்கில் நல்ல ரேங்க்கில் வரணுமேன்ட்டு வேதனைப்பட்டு வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் இப்படி இருந்தால் என்ன ஆகும். இப்போ ஸ்டே ரவுண்டில் இது வரைக்கும் நீங்கள் இந்த பக்கம் சீட்டு வாங்காத ஆள் மட்டும்தான் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும். இப்போ 3rd ரவுண்டில் சீட்டு வாங்கினவங்க எல்லாமே இனிமேல் அவ்வளவுதான். அடுத்து நம்ம காலேஜில் போய் அவங்க சேராமல் இருந்தால் அடுத்த வருஷம் தான் 2026 நீட் எக்ஸாமை எழுதி இப்படி ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. நம்ம ஒன்று சொல்லட்டுமா, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஏன் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்பயே தெரிஞ்சு போச்சு. பிரைவேட் காலேஜுக்கு ஃபுல் சப்போர்ட் கவர்மெண்ட் பண்ணுது, அதில் மாற்றமே இல்லை. அதை ஓப்பனாக பண்ணாமல் வெளிப்படையாக பண்ண வேண்டியது தானே. ஸோ அது வந்து ரொம்ப தப்பாக தெரியுது. ஸோ மாணவர்களுக்கு நம்ம கேட்குறது என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல சார், உங்கள் வீடியோவில் வந்து இந்த SC SC ST ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்க. நான் சொல்லலப்பா, கவர்மெண்ட் சொல்லுது. என்னங்க நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ மற்ற கேட்டகரியெல்லாம் இருப்பீங்க, ஒரு 15 லட்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு MBBS படிக்க ஆகுது. அந்த 15 லட்சத்தை வந்து கவர்மெண்டே பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பற்றி நம்ம பெருசாக பேசி தானே ஆகணும். அதே போல் 4.5 லட்சம் வந்து நாங்களே கட்டுறோம் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடச்சிச்சான்னு கவர்மெண்ட் சொல்லுது, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு கீழே நம்ம வந்து பேச ஆரம்பித்தோம்னா இது வந்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. 10 பைசாவுக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், எல்லாரும் பார்ப்பாங்க, அடுத்த வருஷம் பிள்ளைங்க வரும், வேதனைப்படும், அழுகும், கஷ்டப்படும், போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஸ்டே ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்க போகுது. நான் ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னா, நிறைய வேக்கன்சி வரப்போகுது, அதுதான் உண்மை. ஸோ போன ரவுண்டில் சீட்டு வாங்கினவங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வாங்கினவங்க நிறைய பேருக்கு பணம் கேட்டனால சேராமல் போயிருக்காங்கல்ல MBBSக்கு, அந்த சீட்டெல்லாம் வரும். பிடிஎஸ் சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வரைக்கும் நான் கையில் ஒரு சீட்டுமே வச்சுக்கல சார், சீட்டே எனக்கு கிடைக்காம இருக்குது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் தாராளமாக வந்து கலந்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த 5 லட்ச ரூபா MBBSக்கும் 2 லட்ச ரூபா பிடிஎஸ்க்கும் நீங்கள் கட்டணும். அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கொடுப்போன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பே பண்ண செக்யூரிட்டி டெபாசிட்லாம் விட இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் MBBSக்கு 5 லட்சம் கட்டணும், 2 லட்ச ரூபா பிடிஎஸ்க்கு கட்டணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கட்டி உள்ளே போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வரலாம், இந்த வருஷமே படித்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க. எல்லா பக்கமும் சிக்கல், அங்கங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீ வந்து உள்ளே வந்தால் சீட்டு எடுக்கலைன்னா நீ அடுத்த வருஷம் எடுத்து வேணான்னு சொன்னீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத முடியாது, 10 லட்சம் அபராதம், இந்த மாதிரி நிறைய சிக்கலை கொடுத்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் 3rd ரவுண்டுக்கு அப்புறம் இப்போ வந்து ஃபைனல் ரவுண்டில் இவ்வளோ சிக்கல் கொடுக்குறாங்க, அப்போ ஸ்டே ரவுண்டில் வந்து கம்மியான மார்க் உள்ளவங்களுக்குலாம் சீட் அலாட் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம சொல்ல முடியாது. அதுதான் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு ரவுண்டு வந்து ஸ்டே ரவுண்டு தான். இந்த மார்க்குக்கு தான் கிடைக்கும், இந்த மார்க்குக்கு கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப லோ லெவல் மார்க்கில் உள்ளவங்க உள்ளே வரலாம், பணம் இருக்கிறவங்க உள்ளே வருவாங்க, பணம் இல்லாதவங்க வரமாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு. அதோடைய ரிசல்ட்டும் தமிழ்நாட்டோட ரிசல்ட்டும் வந்து ரெண்டுக்குமே காலேஜ் ஜாயின் பண்ணுற டேட்டு இப்போ வரைக்கும் கொடுத்துருக்குது நவம்பர் 20. ஸோ அந்த டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் வருமாங்கிறத நீங்கள் தான், இப்போ நான் வீடியோ கொடுத்துருவேன், இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குன்னா நீங்கள் தான் போய் பார்க்கணும். MCC வெப்சைடு, அதே போல் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். மாணவர்கள் படக்கூடிய கஷ்டம் என்பது இந்த படிப்பில் மட்டும் இல்லை, எல்லா படிப்புலையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அவங்க தான் சொல்கிறாங்க இந்த பீஸ் வாங்கணும்னு, அதை விட கண்ட பீஸ் வாங்குறது தான் இங்கே பிரச்சனை. அவங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். நன்றி.